உயர்வு வேணும், மேன்மை வேணும், கனம் வேணும், மகிமை வேணும், சிங்காசனம் வேணும். அவர் எளியவனை புழுதிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜா கூடும் பிரபு கூடும் அமர பண்றதான் கர்த்தருடைய வேலை. கரங்களை தட்டி ஹalleluya. காட்ஸ் மாஸ்டர் பிளான். உன்னை வாலாக்காமல், உன்னை தலையாக்குவ, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவன். 4 பேர் மத்தியில் உன்னை தலை நிமிர பண்ணுகிறவன். தேசத்துல நம்ம ராஜாவாக்கன்னு விரும்புறாரு. ஆளுகையை ஆதாம் கையில கொடுத்தாரு. ஆதாம் அதை இழந்தான், பிசாசு கையில விட்டுட்டான். பிசாசு கையில இருந்து எடுத்து நம்ம கையில கொடுக்க விரும்புறாரு. அவர் வானத்திலும் பூமியிலையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதை விட அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறாரு. நாம் பிள்ளைகளானால் அவருடைய ஆசை விருப்பம் என்ன? உலக மனுஷனை தூக்கி விட விட அவருடைய சொந்த பிள்ளைகளை தூக்கி விட விரும்புகிறார். நல்ல கரங்கள் தெரியும். அவருடைய பிள்ளைகள் நாம் இருக்கோம்னா, நாம் பிள்ளைகளானால் நான் சுதந்திரமாய். ஆகவே கர்த்தர் உன் மேல மனமகிழ்ச்சியா இருப்பார் பூமியினுடைய உயர்ந்த இடங்கள்ல. ஆமென் சொல்லுமா. இன்னைக்கு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனவங்களாம் யாருன்னு கேட்டேன், சாதாரண எளியன் இல்லை. இதே தாவீது ஆடு மேய்க்கிறால கொண்டு போய் அரண்மனையில் உட்காரும்படி செய்கிறார். ஆண்டவர் நம்மளை குறித்து வச்சுக்கிற திட்டம் பெரிய திட்டம். நாம ஏன் அந்த திட்டத்தை மாற்றணும்? நம்ம குடிச்சு God has a higher plans for you, beyond your thinking, beyond your limitation. அவர் உங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்யணும் விரும்புகிறார். அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலே செய்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம உயர வச்சு நம்ம அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார்.